இந்த வீடியோவில் முக்கோணங்களின் அடிப்படை பண்புகள் மற்றும் அவற்றின் வகைகள் பற்றி விரிவாக காண்போம். முக்கோணம் என்றால் என்ன? 3 நேர்க்கோட்டு துண்டுகளால் அடைப்படும் ஒரு மூடிய இரு பரிமாண வடிவமே முக்கோணம் ஆகும். இது பல கோணங்களில் மிக அடிப்படையான வடிவம். ஒரு முக்கோணம் 3 முக்கிய உறுப்புகளை கொண்டது: பக்கங்கள், முனைகள் மற்றும் கோணங்கள். முக்கோணங்களை பக்கங்கள் மற்றும் கோணங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். சமபக்க முக்கோணத்தில் 3 பக்கங்களும் சமமாக இருக்கும். மேலும் அதன் 3 கோணங்களும் தலா 60 டிகிரி அளவில் இருக்கும். இரு சமபக்க முக்கோணத்தில் ஏதேனும் 2 பக்கங்கள் சமமாக இருக்கும். சமமான பக்கங்களுக்கு எதிரே உள்ள 2 கோணங்களும் சமமாக இருக்கும். அசமபக்க முக்கோணத்தில் 3 பக்கங்களும் வெவ்வேறு நீளங்களை கொண்டிருக்கும். எனவே 3 கோணங்களும் வெவ்வேறு அளவுகளில் இருக்கும். குறுங்கோண முக்கோணத்தில் 3 கோணங்களும் 90 டிகிரிக்கும் குறைவாக இருக்கும். செங்கோண முக்கோணத்தில் ஏதேனும் ஒரு கோணம் சரியாக 90 டிகிரி இருக்கும். இதில் மிக நீளமான பக்கம் கர்ணம் என அழைக்கப்படுகிறது. விரிகோண முக்கோணத்தில் ஏதேனும் ஒரு கோணம் 90 டிகிரிக்கு மேல் இருக்கும். ஒரு முக்கியமான விதி: எந்தவொரு முக்கோணத்தின் 3 உள்கோணங்களின் கூடுதல் எப்போதும் 180 டிகிரி ஆகும். முக்கோணங்கள் அவற்றின் உறுதித்தன்மை காரணமாக பாலங்கள், போக்குவரத்து குறியீடுகள் மற்றும் கட்டிடக்கலையில் பயன்படுகின்றன. இதுவரை நாம் பார்த்தவற்றை இந்த அட்டவணை சுருக்கமாக விளக்குகிறது. இந்த பயிற்சியின் மூலம் நீங்கள் முக்கோணங்களின் அடிப்படைகளை சிறப்பாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்தடுத்த கற்றலுக்கு வாழ்த்துகள்.